திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். சென்னை தூத்துக்குடி இடையே மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் அதி கனமழை காரணமாக அங்கு பெருவெள்ளம் ஏற்பட்டிருந்தது. இதனால் பேருந்து, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து அனைத்துமே தடைபட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை தூத்துக்குடி இடையே மீண்டும் விமான சேவை தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த 3 நாட்களாக சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமான சேவை என்பது இயக்கப்படாமல் இருந்தது. அதிக கனமழை பெய்த காரணத்தால் இந்த நடவடிக்கை என்பது முன்னெச்சரிக்கை காரணமாக எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஓரளவிற்கு அங்கு பாதிப்புகள் சரி செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மழை என்பது அந்த பகுதியில் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை தூத்துக்குடி இடையே 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் விமான சேவை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு வழக்கம் போல அந்த பகுதியில் விமான சேவை இயங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. குறிப்பாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டரை தாண்டி அதிக அளவிலான மழை என்பது பதிவாகியிருந்தது. இதனால் அனைத்து விதமான போக்குவரத்துமே துண்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்துமே தடைபட்டிருந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு சென்னை தூத்துக்குடி இடையே மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.